நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதா ரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதா ரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதா ரமண ஹரி ஹரி ஹரி. கோவிந்த ஹரி ஹரி கோபால ஹரி ஹரி ராதா ரமண हरि बोलो हरि बोलो हरि बोलो बाई हरि ना भूले बात तो राम दुहाई. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि बोलो हरि बोलो हरि बोलो बाई हरि न भूले बात तो राम दुहाई. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. काहे तो पढ़ता किण किण गीता हरि न भूलने से सब कुछ होता. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. काहे तो पढ़ता किण किण गीता हरि न भूलने से सब कुछ होता. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. मेरा मेरा कर कर क्या पल पाया हरि के भजन बिना झूठी की माया. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. मेरा मेरा कर कर क्या पल पाया हरि के भजन बिना झूठी की माया. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. कहत कबीरा हरि गुण गाना गावत नाचत वैकुंठ जाना. कहत कबीरा हरि गुण गाना गावत नाचत वैकुंठ जाना. हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि 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 हरि. गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि. गोविंद
தீராத விளையாட்டு பிள்ளை என்ற தலைப்பிலே புலவர் ராமலிங்கம் அவர்கள் பேச வருகிறார். அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். அருளே உருவான ஆன்மீக பெரியோர்களே, அன்பும் கருணையும் நிறைந்த இந்திய தேசத்தின் ஆன்மீக பயிர் வளர்க்கும் அன்பு தாய்மார்களே, எதிர்கால இந்தியாவை வல்லரசாக மட்டுமல்ல நல்லரசாகவும் பாதுகாக்க இருக்கும் என் ஆற்றல்சால் இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே உங்கள் பாத மலர்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். எனக்கு தெரிந்து ஒரு அழகான 10 சதுரத்தில் ஒருத்தன் வீடு கட்டிட்டு 10 முறை சுற்றி வந்தான். ஏண்டா இவ்வளோ அழகான வீடு கட்டிட்டு எதுக்கு சுற்றுறேன்னு, என்னமோ அவசரப்பட்டு கட்டிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், இடம்தான் எவந்துன்னு தெரிலன்னா. அப்போ நான் மனசில் நினச்சேன், இன்னும் துரியோதனை இருக்கிறான்னு நினச்சேன். சரி, இவனை அழிக்க முடியாது, இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணேன். இவனையெல்லாம் திருத்தணும்னா விஜய் தொலைக்காட்சி பக்தி திருவிழா ஒன்றுதான் இவனை திருத்த முடியும் என்கிற அருமையான சாதனையை ஊடகங்களினுடைய வரலாற்றில் ஒரு உன்னதமான திருப்பணியை கைங்கரியமாக செய்து கொண்டிருக்கிற விஜய் தொலைக்காட்சிக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உலகத்தில் சத்தியம், தர்மம், நேர்மை, வாய்மை, தூய்மை அனைத்து தர்மங்களும் இருக்கிற பெருமையை காப்பாற்றுகிற நேயர்கள் தான் விஜய் தொலைக்காட்சி ஆன்மீக பக்த நேயர்கள். எல்லா அவதாரங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திற்கு மட்டும்தான் எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பெருமை உண்டு. சில அவதாரங்களை சில வயதினர்கள் மட்டும் விரும்புவார்கள். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை குழந்தை முதல் வயதானவர்கள் வரை விரும்புகிற ஒரு அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணன் என்றாலே சகல ஜீவராசிகளாலும் ஈர்க்கப்படுபவர் என்று அர்த்தம். அதனால்தான் மகாகவி பாரதி அந்த கண்ணபெருமானை பல கோணங்களிலே பாராட்டி பாடுகிற போது, தீராத விளையாட்டு புள்ளை இவன் தெருவிலே விளையாடும் பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னார். தொல்லை என்பது என்னன்னா, தொல்லை இன்பத்து எல்லை கண்டாள் யசோதை என்று ஆழ்வார்கள் சொல்வது போல அது என்றைக்கும் தேவைப்படுகிற ஒரு இன்பம். சாட்டி நிற்கும் மண்டமெல்லாம் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டுவிக்கும் பெருமான், இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறவன். இன்னும் சொல்ல போனால், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று முச்சந்தி பெருக்குகிற முத்தாய்ப்பான செயலையும் விண்மண்டலத்தை ஆய்கிற உயர்ந்த செயலையும் ஒப்பு நோக்கிய மகாசித்தன் எங்கள் பாரதி. அதைத்தான் அன்றைக்கே பரம்பொருள் சொன்னான். செய்கிற தொழிலில் உயர்வு தாழ்வு இல்லை, செய்கிற முறைதான் உயர்வாக இருக்க வேண்டும். அதனால்தான் 18 அத்தியாயங்களில் 3வது அத்தியாயம் கர்மயோக அத்தியாயத்தில் செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய் என்று இந்த பிரபஞ்சத்திற்கு போதித்தவன் அவரே அர்ஜுனனுக்கு தேரோட்டுகிற சாரதியாக இருந்து செயல்பட்டான் என்றால் தொழிலில் பேதமில்லை. சத்தம் நிறைந்த யுத்தகளத்தில் கூட சத்தமில்லாமல் கீதை போதித்த பெருமான் அல்லவா. சின்ன பிள்ளையா இருக்கிற போது நம்ம கிராமங்களில் எவ்வளவோ விளையாட்டு விளையாடணும். இன்னைக்கு அத்தனை விளையாட்டையும் எப்படி விளையாடணும்னு டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்கழி மாதத்தில் கோலம் எப்படி போடுறதுன்னு கூட தொலைக்காட்சி காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஒத்துட்டுது. காலம் மாறி போச்சு. எவ்வளவோ விளையாட்டுகள் மறைஞ்சு போச்சு. மறைந்தும் போனது, மறந்தும் போனது. கிராமத்தில் சும்மா விளையாடுவான், சடுகுடு விளையாடுவான். ஒரு கோடு நடுவில் போட்டுட்டு ஒரு அங்கே ஒரு கட்டம், இங்கே ஒரு கட்டம், இங்கே 4 பேர், அங்கே 4 பேர் விளையாடுவான். அது சடுகுடு விளையாட்டாக தெரியுமே தவிர
அந்த கட்டத்தில் இருக்கிறவனை எல்லை தாண்டி இங்கே விடமாட்டான், இந்த கட்டத்தில் இருக்கிறவனை எல்லை தாண்டி அங்கே விடமாட்டான். என்ன நடுவில் இருப்பது எல்லை கோடு, அத்துமீறி என் நாட்டிற்குள் நுழையாதே என்று நாட்டுப்பற்றை விளக்கமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுத்தான் அந்த சடுகுடு விளையாட்டு கூட என்பதை நாம் மறந்துட்டோம். இந்த விளையாட்டை நாம் இப்பெல்லாம் பெருகி பார்ப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறதில்லை, சுருக்கி பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடையணும். 5 நாள் கிரிக்கெட் மேட்ச் முடியல, அப்புறம் 1 டே மேட்ச் ஆக்கணும். ஒரு நாள் பூரா முடியல, 20-20 ஆகிட்டோம். ஆனால் பரம்பொருள் ஸ்ரீ கிருஷ்ணபகவானுடைய விளையாட்டை ஏன் அது தீராத விளையாட்டு? அது பேசி தீராத விளையாட்டு, சொல்லி தீராத விளையாட்டு, எழுதி தீராத விளையாட்டு, பார்த்து தீராத விளையாட்டு, கேட்டு தீராத விளையாட்டு. எப்பொழுதும் பேசலாம், எப்பொழுதும் கேட்கலாம், எப்பொழுதும் எழுதலாம் என்று என்றைக்குமே தேவைப்படுகிற விளையாட்டை புரிந்த பரம்பொருள் அற்புதமான விளையாடல்களை 1000 நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். 1 இல்லை 2 இல்லை அந்த பிள்ளை விளையாட்டு. அவனுடைய விரிவான விளையாடல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம், குறும்புத்தனங்கள் ஏராளம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைக்குன்னு ஒரு அம்சம் இருக்கிறது, பெரியவர்களுக்குன்னு ஒரு அம்சம் இருக்குது. இப்போ ஒரு கிளுகிழிப்பை எடுத்தும் போயிட்டு 8 மாத குழந்தைக்கு முன்னாடி இப்படி ஆட்டம்னா அது சிரிக்கும் கலகலன்னு. அதே 8 மாத குழந்தை 80 வயசாகி சேரில் உட்காந்துங்குது. இந்த கிளுகிழிப்பையை கொண்டு போய் ஆட்டி பாருங்க, கோவப்படுவார். எழுந்து வந்தன்னான்னு சொல்லுவார், எழுந்திருக்க மாட்டார். எழுந்து வந்தன்னான்னு சொல்லுவார், பையன் பேரன் சிரிப்பான், நீ எழுந்து வந்தாதானே. அங்கேயே அவன் குறும்பு ஆரம்பமாயிடும். அதனால்தான் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துடன்றும் நெய்யுடைய இடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளே. அழகான பாட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மழலையினுடைய குறும்புத்தனங்களை படம் பிடித்து காட்டிருக்கிற பாட்டு. இந்த பிரபஞ்சத்தில் யசோதையை போல ஒரு புண்ணியவதி யாரும் இருக்க முடியாது. எனக்கு பிள்ளை வேண்டும் என்று பரம்பொருளிடத்தில் வரம் கேட்பார்கள், அந்த பரம்பொருளே அவரிடத்தில் பிள்ளையாக வளர்ந்தான் என்றால் இதைவிட பாக்கியம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்க முடியும்? அந்த மழலையின் சுகத்தை முழுமையாக அனுபவித்த பெருமை யசோதைக்கு உண்டு. குழந்தைன்னா லேசாக நினச்சிடாதீங்க. இப்போ வீட்டில் கூட பாட்டி இருக்காங்க, பேத்தி இருக்கா, பேத்தியை பார்த்து பாட்டி கேட்கும், வர வர பெரிய மனுஷத்தனமாக பேசுகிற நீ. அது உடனே சொல்லலாம் அந்த குழந்தை, என்ன வர வர நீ சின்ன பிள்ளை மாதிரி மாறுற. இப்போ இந்த வீட்லேயே பாருங்களேன், பெரியவங்க சின்ன பிள்ளை ஆகிட்டாங்க, சின்ன பிள்ளை பெரியவளாகி. இந்த குழந்தையினுடைய மடலை நீங்கள் நம்ம எல்லாம் இப்பெல்லாம் பேசுறதில்ல. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்திய தேசம் முழுமையும் எல்லாருடைய இல்லங்களிலும் கொண்டாடப்படுகிற மிகப்பெரிய பெருவிழா கோகுலாஷ்டமி. கண்ணன் நம்முடைய இல்லத்துக்கு உள்ளே வந்தது போல பாதத்தை பதிய வைத்து கொண்டாடுகிற விழா இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் மட்டுமல்ல, பாரத தேசம் முழுமையும் கொண்டாடுகிற ஒரு புண்ணிய விழா. ஏன்? எல்லாரிடத்திலும் கண்ணன் இருக்கிறான், எல்லார் வீட்டிலும் கண்ணன் இருக்கிறான். நம்ம வீட்டு பிள்ளைய கண்ணனா பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம். அந்த பிள்ளை என்ன செய்யறானா, வீட்டுக்குள்ள அவன் அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பான். அப்படி திடீர்னு நினைச்சு எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டான். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மனசுல வாங்கி பாருங்க. எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுட்டு தொட்டிலே தூங்கி இருக்க கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி அம்மா முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான்லாம் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன், அவனை பார்த்து பார்த்து அனுபவிச்சவன். ஏவன் தப்பு பண்ணுறானோ அவன் தான் அமைதியாக இருப்பான். ஆமாங்க, ரொம்ப அவன் பண்ணுறதெல்லாம் லேசான விஷயம் இல்லை. நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், சுருக்கமான விடையளின்னு கேட்டிருந்தேன். 30 கேள்விக்கும் தெரியும் தெரியும் தெரியும்னு எழுதிட்டு போட்டான். நான் தானே கேட்டேன் சுருக்கமான விடையளின்னு.
அவனை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது சார். ரொம்ப குறும்பும் இருக்கான். பெர்னாஷாவை பற்றி, பெர்னாஷா யாருன்னு கேட்டிருந்தேன். திரிக்ஷாவின் தாத்தான்னு எழுதிக்கிறான். நீங்கள் அவனை தப்பு சொல்ல முடியாது, நான் ரொம்ப ரசிப்பேன். அது குறும்பிலே பெரிய குறும்பு. அந்த ரசனை. அதனால தான் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா. கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சியிலே முதல் மகிழ்ச்சி தான் இந்த குழந்தை. அப்படி எண்ணெய் குடத்தை உருட்டிட்டு தொட்டில்ல தூங்கி கிடக்கிற பிள்ளையை கிள்ளி விட்டான்னா அது அழுகிறது. தாய் என்ன செய்கிறா? இப்போ கொஞ்சம் பாருங்க, அந்த தாயை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உருட்டி விட்ட எண்ணெய் குடத்திலிருந்து சிந்துகிற எண்ணெயை மேலும் கீழே போக விடாமல் தடுப்பதற்கு அந்த எண்ணெய் குடத்தை நிமித்துவாளா, அல்லது அலறி அழுகிற குழந்தையை தூக்கி அரவணைத்து அதற்கு ஆறுதல் சொல்வாளா? ரெண்டையுமே பாருங்க. என்ன வேடிக்கை பண்ணிட்டு அந்த குழந்தை அமைதியா தனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கண்ண நிற்கிறான். இந்த பிள்ளைமை விளையாட்டு இருக்கிறதே, இதுதான் பேரின்பம். இப்போ குழந்தை இதை செய்யலாம். ஒரு 20 வயசான பிற்பாடு ஒரு பிள்ளை போய் எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுட்டு தொட்டில் இருக்கிற பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அம்மா முன்னாடி வந்து நின்னான்னா ஓங்கி அறவிழும். ஏன்னா அந்த பருவத்தில் அது ஆனந்தம். 20 வயசுல அது செஞ்சான்னா ஏதோ அவனுக்கு கோளாறுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வயசு மகிழ்ச்சியை கொடுக்குது, இன்னொரு வயசு அவனை பற்றி சந்தேகத்தை கொடுக்குதுன்னா அந்த பருவத்தினுடைய பெருமை அது. அதைத்தான் பெருமான் நிகழ்த்தி காட்டுறார். அதை விட பெரிய வேடிக்கை, யசோதையனுடைய வீட்டில் வாசல்ல பார்த்தா தூங்கி எழுந்த உடனே பெருங்கூட்டம். எல்லாம் ரிப்போர்ட், எல்லாரும் ரிப்போர்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல பிள்ளையா இருப்பான், சாந்த சொரூபனா இருப்பான். ஊர் வம்புகள்லாம் கொண்டாந்து கரெக்டாக நிறுத்தி வைப்பான். அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த பாவிங்க இன்னைக்கும் பள்ளியிடம் வைக்கக்கூடாதா? அவ்வளோ குறும்பு செய்கிறவன் நல்லவன், லீவ் விட்ட வாதியாரு பாவி ஆயிட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பயுமே அதான் தாய் மனம். தாய் மனம்ன்றது அதுதான். ஏன் தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண் எப்பொழுதும் மூளை சார்ந்து சிந்திப்பவன், பெண் எப்பொழுதும் இதயம் சார்ந்து சிந்திப்பவள். அதனால ஒருபோதும் தாம் பிள்ளைய குறைகளே செய்தாலும் நிறையாக பார்த்து சந்தோஷப்படுபவள் தாய். அதனால யசோதை எட்டி பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க? உன் பிள்ளையாடியது. அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், போங்க. இன்னும் சில பேர் தான் புள்ள ஃபெயில் ஆகிட்டான்னா அந்த அம்மா ஒத்துக்க மாட்டான். அவன் நல்லா தான் படித்தான். வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவா, இவன் மட்டுமா ஃபெயிலு, இந்த ஊரில் 7-8 ஃபெயிலு விடு. அந்த தாய் மனம் அந்த குறைய தாங்கிக்காது, ரொம்ப பதறும். அதுலேயும் ஒரு பெண்மணி வந்து உருக்கமாக போகலை, எல்லாரும் சமாதானம் கேட்டு போயிட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் ஒரு அம்மா சொல்லுது, அம்மா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? தோட்டத்தில் கறவைப்பசில் பாலை கறந்து கொண்டு போய் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அந்த கறந்த பாலை அதில் ஊற்றிட்டு பற்ற வைக்கலான்னு பார்க்குறேன், நெருப்பு இல்லை, கேஸுக்கு அவசப்படாத காலம். அப்போ அந்த அம்மா பக்கத்து வீட்டிலலாம் நெருப்பு வாங்குவாங்க. எனக்கு நல்லா தெரியும், கிராமங்களில் அது ஒரு பழக்கம் உண்டு. அது கூட நெருப்பு அடுத்த வீட்டிலேருந்து நெருப்பு வாங்கி அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தெற்கு பக்கம் போய் நெருப்பு வாங்க மாட்டாங்க. தெற்கு பக்கமாக போய் நெருப்பு வாங்கினால் அது அமங்கலம் என்பதனாலே மேற்கு பக்க வீடாக போய் தான் அந்த நெருப்பை பெற்று வருவார்கள். சின்ன சின்ன விஷயத்தில் தான் இந்த தேசத்தின் கலாச்சாரம் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்படி நெருப்பு வாங்கிட்டு வர்றதுக்காக அந்த பெண் கிட்ட போய் கொஞ்சம் நெருப்பு கொடுமா, அடுப்பு பற்ற வைக்கணும்னு கேட்டேன். உடனே போய் நான் அதிகாரம் பண்ணி கேட்க முடியுமா? கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த அம்மா கிட்ட. ஏன்னா உங்கள் வீட்டில் சௌக்கியமா, உங்கள் குழந்தைங்க சௌக்கியமாக இருக்காங்களா, நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு 4 வார்த்தை அன்பாக பேசிட்டு கொஞ்சம் நெருப்பு இருந்தால் கொடுக்குறீங்களா? அப்போது தான் நினைத்ததை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்ற வகையில் 4 உபச்சார வார்த்தையை பேசிட்டு அப்படி திரும்புகிறேன்.
திரும்புறதுக்கு முன்னால் நான் என்ன பித்துக்குழியா, நான் ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டு தான் போனேன். அது கூட பொய்த்து போச்சு. என்ன வேலை பண்ண? என் மகளை கூப்பிட்டு கை நிறைய வளையலை போட்டு அங்கே காவல் வச்சுட்டு தான் போனேன். பாத்திரத்தில் ஊற்றின பாலுக்கு ஏதாவது சிக்கல் வந்துற போது நீ இங்கேயே நில்லு அப்படின்னு அந்த பெண்ணை நிறுத்திட்டு தான் போனேன். ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த நெருப்பு எடுத்துட்டு உள்ளே நுழையிறேன். பாத்திரம் மட்டுங்குது, பாலை காணோம். யசோதே, பாலை காணோம். இந்த பெண்ணை கேட்டேன், ஏண்டிமா உன் கை நிறைய வளையல் போட்டிருக்கிறியே, அந்த ஒலிச்சு சத்தத்தையாவது எனக்கு கொடுக்க கூடாதா? அல்லது அந்த பாலை சாட்சி சாலக்கிராமவுடைய நம்பி சாய்த்து பருகிறானே, அந்த பருகுகிற காட்சியினை பார்த்த போது பதறிப்போயாவது குரல் கொடுத்ததான் நான் ஓடி வந்திருப்பனே. நீ மௌனமாகவும் இருந்துட்ட, வளையலை ஒலிக்காமல் இருந்துட்டே. நீ ஒலித்து என்னை அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தானடி இவ்வளவு வளையலும் போட்டேன். சத்தம் போடணுன்றதுக்காகத்தான் அவன் நிற்க வச்சேன். ரெண்டுமே செய்யாமல் என்னை ஏமாத்திட்டே அவனோட சேர்ந்துட்டு. அந்த பொண்ணு சொன்னா, யசோதே, அம்மா அம்மா அம்மா, அவனை பார்த்த உடனே கையில் இருந்த வளையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடுத்துமா. எவ்வளோ அழகன் தெரியுமா? நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா, ரொம்ப வருத்தப்படுறேம்மா. எதுக்கடி என்னோட சேர்த்து பால் போயிட்டுதே வருத்தறியா? அதுக்கு இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் பால் அந்த பாத்திரத்தில் இல்லையேன்னு வருந்துறம்மா. ஏன் தெரியுமா? அந்த பாலை அவன் பருகின அழக நீ பார்க்க கொடுத்து வைக்கல. நான் ரொம்ப நேரம் பார்த்து ரசித்து ரசித்து பார்த்தம்மா.